ஒரு ஆர்குமென்ட் வச்சாரு. மார்க்ஸ் பேசின இன்னொரு விஷயம். லேபரர் இருக்காரு. லேபரருக்கு வந்து மீன்ஸ் ஆஃப் புரொடக்ஷன். ஃபேக்டரி கிடையாது. ஒரு பொருள உற்பத்தி பண்றதுக்கான டூல்ஸ் அவர்ட்ட கிடையாது. அப்போ அவர் என்ன பண்ணி ஆகணும்னா, அவருடைய லேபர், அவருடைய உடல் உழைப்ப தான் வந்து இவனுக்கு குடுக்கணும். ஏன்னா, இவன்கிட்ட மெஷின் இருக்கு. இவன் உழைக்க மாட்டான். மெஷின வச்சுப்பான். இவர் லேபர் என்ன பண்ணுவாரு, உழைப்ப இங்க இவன்கிட்ட குடுக்குறாரு. அப்போ ஹி இஸ் ஃபோர்ஸ்ட் டூ செல் ஹிஸ் லேபர். அவருடைய உழைப்ப தான் குடுக்கணும். வேற வழியே கிடையாது. அவருக்கு சோறு வேணும்னா, அவருடைய உடல் உழைப்பை அவர் போட்டு தான் ஆகணும். அவர் உழைக்கிறாரு, இவன் திங்கிறான். அப்படின்றது தான் கார்ல் மார்க்ஸினுடைய மொத்த ஆர்குமென்ட்டே இவ்வளதான். கார்ல் மார்க்ஸ் பேசின விஷயத்துக்கு ஒரு 4 விஷயத்த இவரு மறுப்பா வச்சாரு. ஒய்ஜன். அதுல 1 வந்து இந்த லேபர் தியரி ஆஃப் வேல்யூ அப்படின்றதே தப்பு. ஏன்னா, ஒரு பொருள் உருவாகுது அப்படின்னா, அதனுடைய மதிப்பு என்பது அதனுடைய லேபர் மட்டும் கிடையாது. அவரு லேபர் தியரி ஆஃப் வேல்யூக்கு பதிலாக சப்ஜெக்டிவ் தியரி ஆஃப் வேல்யூ அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்தாரு. ஸோ வாட் இஸ் சப்ஜெக்டிவ் தியரி ஆஃப் வேல்யூ அப்படின்னா, ஒரு பொருளுடைய உண்மையான மதிப்பு என்பது அதனுடைய லேபர் மட்டும் கிடையாது. அந்த பொருள மக்கள் எப்படி விரும்புறாங்க? ஒரு பொருள நீங்க மேனுஃபேக்சர் பண்றீங்க. ஆனா, எத்தன பேர் அத வாங்குறதுக்கு ரெடியா இருக்காங்க? அப்படின்றத பொறுத்து தான் அதனுடைய வேல்யூ மாறும். இது வந்து நமக்கு இன்னைக்கு இது ஒரு காமன் சென்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மரக்கட்ட, ஒரு கோல்டு கட்டி. இப்போ நீங்க என்ன பண்றீங்க? இந்த மரக்கட்டைய வச்சு ஒரு செல ஒண்ணு பண்றீங்க. ஒரு ஸ்கல்ப்சர் பண்றீங்க. இன்னொரு பக்கம் இந்த கோல்டு கட்டிய வச்சு நீங்க ஒரு ரிங் பண்றீங்க. செல பண்றதுக்கு 100 மணி நேரம் ஆகும். ஆனா, இப்ப ரிங் வந்து நீங்க ஒரு 10 ஹவர்ஸ்ல பண்றீங்கன்னு வைங்க. 100 மணி நேரம், 10 மணி நேரம். அப்போ அக்கார்டிங் டூ மார்க்ஸ் 100 மணி நேரம் இதுக்கு போடப்பட்டிருக்கு. அப்ப இதான் அதிகமான வேல்யூ அப்படின்னு அவர் ஆர்க்யூ பண்ணுவாரு. பட் உண்மை என்னது? எல்லாருக்குமே தெரியும் கோல்டு தான் வேல்யூ. ஏன்னா, சிலைய வாங்குறத விட கோல்டுக்கு டிமாண்ட் அதிகம். நீங்க கோல்ட கம்பேர் பண்றப்போ, அந்த சிலைக்கான மதிப்புன்றது கம்மி தான். அப்போ ஒரு பொருளுக்கான மதிப்பு என்பது, அதை உருவாக்குவதற்கு எடுத்துக்கொண்ட நேரம் அப்படின்னு கார்ல் மார்க்ஸ் சொன்னது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. நீ அது காமன் சென்ஸ்க்கே வந்து எதிரான விஷயம் அது. நீங்க ஒரு பொருள மேனுஃபேக்சர் பண்றீங்க. யாருமே அந்த பொருள வாங்கல. அப்போ அந்த பொருள் வந்து ஃபெயிலியர் தான் ஆகும். ஒரு பொருளுக்கான வேல்யூவ யாரு முடிவு பண்றான்னா, அதனுடைய தேவை. யாரு பொருள வாங்குறானோ, அவனுக்கு அந்த பொருள் ஃபர்ஸ்ட்டு தேவையா இருக்கணும். சப்ளை அண்ட் டிமாண்ட். அந்த பொருள வச்சு மக்களுக்கு என்ன யூஸ் இருக்கு அப்படின்றத பொறுத்து தான், அந்த பொருளுக்கான விலை என்பது மாறும் அப்படின்ற மாரி அப்படின்ற ஒரு பாயிண்ட்ட வந்து ஓரிஜின் சொன்னாரு. இது காமன் சென்ஸ். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சாதாரணமான விஷயம். ஆனா, மார்க்ஸ்க்கு இது புரியல. அவரு ஒரே மாரி தான் யோசிச்சுட்டு இருந்தாரு. லேபர், லேபர், லேபர். அப்போ அந்த ஒடுக்குமுறை அப்படின்ற அந்த ஒரு ஆங்கிள்ல அவரு பார்த்ததுனால தான், இது எதையுமே ஒரு கணக்கிலே சேர்த்துக்கல. அப்போ ஒய்ஜன் என்ன சொன்னாருன்னா, இது ஒரு சப்ஜெக்டிவ். அப்ஜெக்டிவா லேபர் மட்டும் தான் காரணம்ன்ற மாரி நீங்க சொல்ல முடியாது. சமுதாயத்தில மக்கள் அத வாங்குறவங்க, அதற்கு ஒரு வேல்யூவ ஆட் பண்ணுவாங்க. மக்கள் அத விரும்பணும். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் ராபிட் R1 அப்படின்ற மாரி ஒரு சின்ன டிவைஸ் ஒண்ணு மார்க்கெட் பண்ணாங்க போன வருஷம். அது என்ன ப்ராடக்ட்னா, ஒரு சின்ன ஒரு ஆரஞ்சு பாக்ஸு. அதுல ஒரு கேமரா இருக்கும். ஒரு மைக் இருக்கும். ஒரு சின்ன ஒரு ஸ்க்ரீன் இருக்கும். அது என்னதுன்னா, ஏஐ. ஏஐ டிவைஸ். ஏஐ அசிஸ்டன்ட் டிவைஸ் அப்படின்ற மாரி மார்க்கெட் பண்ணாங்க. Introducing R1, your pocket companion. இப்ப எல்லாரும் ஏஐ மேல ஒரு மோகமா இருக்கிறதுனால, நம்மளும் ஒண்ண பண்ணுவோன்ற மாரி பண்ணி, அத லான்ச் பண்ணாங்க. அதுக்கு பயங்கர ஹைப்பு. ப்ரீ ஆர்டர்ஸ் மட்டும் 1,00,000 1,00,000 பேரு அத வந்து ப்ரீ ஆர்டர் பண்ணாங்க. இது ஒரு புரட்சிகரமான ஒரு டிவைஸ். நீங்க கேட்கிறதெல்லாம் அப்படியே பண்ணி குடுக்கும். உங்க லாங்குவேஜ புரிஞ்சு இப்ப ChatGPT வந்து என்ன பண்ணுது? நீங்க டைப் பண்ணி கேட்கிறீங்க. இதுல நீங்க வாய்ஸ்லயே கேட்கலாம் அப்படின்ற மாரி நெறையா பயங்கரமா அதுக்கு மார்க்கெட் பண்ணாங்க. ஆனா, அந்த ப்ராடக்ட் மார்க்கெட்டுக்கு வந்த உடனே பயங்கர ஃபெயிலியர். எல்லாரும் கேட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டின், "என்கிட்ட தான் ஸ்மார்ட் ஃபோன் இருக்கே. இதுல பண்ற எல்லாமே நான் ஃபோன்ல பண்ணலாமே. அதோட பிரைஸ் வந்து $200 நம்ம ஊர் மதிப்படி 17,000 17,000 எக்ஸ்ட்ரா குடுத்து, நான் ஒரு டிவைஸ வாங்கி அது ஒரு ஹார்ட்வேர் டிவைஸ். அத நான் வாங்கி நான் பாக்கெட்ல போட்டுக்கிட்டு, அத நான் யூஸ் பண்றதுக்கு என்கிட்ட ஃபோன் இருக்குல்ல. என் ஃபோன் பண்ற எல்லாமே அதுவும் பண்ணுது. அப்ப நான் ஃபோனே வச்சுக்கிறேன்ற மாரி பேசுனாங்க. அது உண்மதான். அதுக்கு ரிவ்யூஸ்லாம் பாருங்களேன். அட்லாண்டிக் மேகசின்ல ஒரு ஆர்டிக்கிள். "ஐ விட்னஸ்ட் தி ஃபியூச்சர் ஆஃப் ஏஐ அண்ட் இட்ஸ் a புரோக்கன் டாய்." உடைஞ்சு போன பொம்மை. பயங்கரமா அத மொக்க பண்ணாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ரிவ்யூ நான் படிச்சேன். The Vergeல. அதுல ராபிட் R1 ரிவ்யூ. "நத்திங் டூ சீ ஹியர்."
இதுல ஒண்ணுமே இல்ல. புதுசா ஒண்ணுமே கிடையாது. அதாவது என்னோட ஸ்மார்ட் போன்ல இல்லாத எந்த விஷயமும் இதுல இல்ல. ஏஐ அப்படின்றது ஒரு ட்ரெண்டான விஷயம் தான். ஆனா அதுல நீ எனக்கு என்ன ஆஃபர் பண்ற? அப்போ மக்களுக்கு ஏற்கனவே ஒரு பொருள் இருக்கு. இன்னொரு பொருள நீங்க கொண்டு வரீங்க மார்க்கெட்டுக்குன்னா, அதற்கான வேல்யூ ஆட் என்ன? அது என்ன புதுசா மக்களுக்கு வேல்யூ ஆட் பண்ணுது? 0 ஒண்ணுமே இல்ல. அப்போ என்ன ஆகும்? பயங்கர லாஸ் ஆச்சு இந்த கம்பெனிக்கு. இப்ப வரைக்கும் அடிச்ச அடில இந்த கம்பெனி எந்திரிக்கவே இல்ல. ஃபுல்லா படுத்துருச்சு. அப்ப என்னன்னா, நீங்க வந்து எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணி இப்ப இந்த ஓனர் வந்து ஆர்க்யூ பண்ணலாம்ல. நான் இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆர்&டி பண்ணேன். அப்புறம் அத மேனுஃபேக்சர் பண்ணேன். அதுக்கு ஒரு ஃபேக்டரி கட்டினேன். அதுக்கு ஆளுங்கள ஹையர் பண்ணேன். அவங்களுக்கு நான் சேலரி குடுத்தேன். அதுக்கு இவ்வளவு நான் இன்வெஸ்ட்மென்ட் போட்டேன். ஆனா ஃபெயிலியர். அப்போ இவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணனே, அதனால என் பொருள எல்லாம் வாங்குங்கன்னு சொன்னா, அது அர்த்தமா இருக்குமா? முடியாது. ஏன்னா, ஒரு பொருளுக்கான வேல்யூ என்பது அதற்குள் போடப்பட்ட லேபரையும் தாண்டி, அது என்ன புதுசா மக்களுக்கு ஆஃபர் பண்ணுது? அதத்தான் ஒய்ஜின் சொன்னாரு. ஒரு பொருள் வேல்யூவ ஆட் பண்ணணும். அப்ப அந்த வேல்யூ யாரு முடிவு பண்ணுவா? மக்கள் முடிவு பண்ணுவாங்க. என்கிட்ட ஃபோன் இருக்கு. அப்போ இந்த ஃபோனையும் தாண்டி ஒரு ஃபீச்சர் எனக்கு வேணும். குடுன்னு கேட்டா, இவன் இன்னொரு ஹார்ட்வேர் தரான். அதுக்கு ரூ. 17,000 இப்படி நீங்க பிரைஸ் பண்ணீங்கன்னா, பிரைஸ் பண்ணியும் அதனால எந்த வேல்யூவும் ஆட் ஆகலன்னா, அந்த கம்பெனி படுத்துரும். ஸோ, அப்போ கார்ல் மார்க்ஸ் பேசின அந்த அடிப்படை விஷயமே தப்பு ஃபர்ஸ்ட்டு. இதுக்கு நான் ஒரு காமெடியா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். மௌரிசியோ கேட்டலான் அப்படின்ற ஒரு ஆர்டிஸ்ட். அவர் என்ன பண்ணாரு, நான் ஒரு புதுசா டிஃபரெண்ட்டா நான் ஒரு ஆர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி, சுவர்ல ஒரு வாழைப்பழத்த ஒட்டி வச்சு, அதுல ஒரு டேப் போட்டு அத ஒட்டி வச்சு, இதுதான் ஒரு கலைப்படைப்பு. இது ஒரு ஆர்ட் அப்படின்ற மாரி சொன்னாரு. வேன் கோ, ரெம்பிராண்ட், யோகானஸ் வெர்மியர் இவங்கலாம் உலக புகழ் பெற்ற ஆர்டிஸ்ட். இவங்கலாம் கஷ்டப்பட்டு ஒரு பெயிண்டிங் வரைவாங்க. அதெல்லாம் உலகத்தரமான கலைப்படைப்புகள். இப்ப நானும் ஒரு கலைப்படைப்ப உருவாக்குறேன் அப்படின்னு சொல்லி, இவங்கலாம் போஸ்ட் மாடர்னிஸ்ட். போஸ்ட் மாடர்னிஸ்ட்னா என்ன அர்த்தம்னா, ஒரு கலைப்படைப்பு இப்படித்தான் இருக்கணும் அப்படின்ற மாரி நீ சொல்லாத. அத நான் தானே சொல்லுவேன். நான் என்ன சொல்றேனோ, அதுதான் ஒரு கலைப்படைப்பு அப்படின்ற மாரி கொஞ்சம் கிராக்கா அவங்க யோசிப்பாங்க. இப்போ இந்த போஸ்ட் மாடர்னிஸ்ட் அந்த கல்ச்சர்ல வந்தவர் தான் இந்த மௌரிசியோ அப்படின்றவர். இவரு இந்த மாரி ஒரு நார்மலான ஒரு மஞ்ச வாழைப்பழம், ஒரு டேப் எடுத்து சுவர்ல ஒட்டி வச்சு, இது கலைப்படைப்பு அப்படின்ற மாரி சொல்லி வித்தாரு. அதுல என்ன கான்செப்ட்னா, கலை அப்படின்றதுக்கான ஒரு உருவம் கிடையாது. கலை அப்படின்னா இப்படித்தான் இருக்கணுன்ற மாரி அதுக்கு ஒரு கிராமர் கிடையாது. நான் சொல்றது தான் கிராமர். இது வந்து போஸ்ட் மாடர்னிசம் உடைய அடிப்படை கொள்கை. இப்ப இவரு இந்த மாரி ஒரு வாழைப்பழத்த ஒட்டி வச்சுட்டாரு. ஒட்டி வச்சுட்டு இந்த ஒரு விஷயத்த வந்து ஆர்ட் கேலரி இருக்கும்ல, பெரிய பெரிய எக்ஸிபிஷன். அங்க போய்ட்டு எக்ஸிபிட் பண்ணாரு. இதையும் நம்பி, இதையும் கலைப்படைப்பு அப்படின்ற மாரி நம்பி, போன வருஷம் இத வந்து ஒருத்தர் ஏலம் எடுத்தாரு. அமவுண்ட் எவ்வளோ தெரியுமா? $6.2 மில்லியன். அப்ப இந்திய மதிப்புல ரூ. 51,00,00,000. ஒரு வாழைப்பழமும், ஒரு டேப்பும் ரூ. 51,00,00,000. அப்போ என்ன அர்த்தம் அப்டின்னா, ஒரு வாழைப்பழத்த ஒட்ட வைக்கிறதுக்கு எவ்வளவு லேபர் தேவைப்படும்? யார் வேணா செய்யலாம்ல. அப்போ அக்கார்டிங் டூ மார்க்ஸ் ஒரு வாழைப்பழத்த ஒட்ட வச்சு, டேப் போட்டு ஒட்ட வச்சு, ஒரு ஆர்ட் ஒண்ணு பண்ணா, அதற்கான வேல்யூன்றது 0. ஏன்னா, 1 செகண்ட்ல பண்ணிடலாம். அதற்கான லேபர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. மக்கள்ல ஒரு 10 பேரு, இது ஒரு ஆர்ட் அப்டின்ற மாரி நம்பி, அதுக்கு ஒரு வேல்யூவ மக்கள் குடுக்குறாங்க. வாங்குறவங்க அதற்கான ஒரு வேல்யூவ அவங்க ரெகக்னைஸ் பண்ணி, மக்கள் அதற்கான ஒரு வேல்யூவ குடுத்தாங்கன்னா, அதுதான் வேல்யூ. மார்க்ஸ் பேசின அந்த லேபர் தியரின்றது அடிப்படையிலே தவறு அப்டின்றத ஒய்ஜின் ப்ரூவ் பண்ணாரு. ஒய்ஜின் பேசின இன்னொரு முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. மார்ஜினல் யுட்டிலிட்டி தியரி அப்டின்னு சொல்லுவாங்க. அப்டின்னா என்னன்னா, ஒரு பொருளுடைய வேல்யூன்றது அதற்கான பேசிக் தேவை. இப்போ பேசிக்கா ஒரு பொருள் நமக்கு எதுக்கு தேவை அப்டின்றதையும் தாண்டி, ஒரு பொருள் நமக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாட்டிஸ்ஃபாக்ஷன் குடுக்கும். அப்படி ஒரு பொருள் இருந்துச்சுன்னா, அந்த பொருளுக்கு வந்து மதிப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் இருக்கு, டைமண்ட் இருக்கு. வாட்டர்ன்றது நமக்கு பேசிக்கான ஒரு தேவை. டைமண்ட் வந்து ஒரு லக்ஸுரி ப்ராடக்ட். ஆனா வாட்டருக்கு வந்து விலை கம்மி. டைமண்டுக்கு விலை அதிகம். வாட்டர்ன்றது எசென்ஷியல். ஆனா எசென்ஷியல் பொருளுக்கு வந்து விலை கம்மியாகவும், டைமண்டுக்கு விலை அதிகமாவும் ஏன் இருக்கு அப்டின்னா, தண்ணீன்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து தண்ணீன்றது நெறையா இருக்கு. டைமண்ட கம்பேர் பண்றப்போ, தண்ணியோட அளவு வந்து அதிகம். அப்போ எந்த பொருள் அதிகமா இருக்கோ, அதற்கு விலை கம்மியா இருக்கும். ஏன்னா, எது ரொம்ப ரேரா இருக்கோ, அதுக்கு தான் விலை அதிகமா இருக்கும். ரைட்டா? நெக்ஸ்ட்டு
டைமண்ட யூஸ் பண்றதன் மூலமாக எனக்கு ஒரு லக்ஸுரி ஃபீல் எனக்கு கிடைக்குது. அப்போ வாட்டரையும், டைமண்டையும் நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா, டைமண்ட் இஸ் காஸ்ட்லியர். இதுலயும் லேபர் தியரி ஃபெயில் ஆகும். ஏன்னா, ஒரு பொருளுக்கான வேல்யூன்றது அதற்கான டிமாண்ட், அது எவ்வளவு மார்க்கெட்ல கிடைக்குது. அதனால எனக்கு கிடைக்கிற சாட்டிஸ்ஃபாக்ஷன். எக்ஸ்ட்ரா கிடைக்கிற அந்த சாட்டிஸ்ஃபாக்ஷனுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வேல்யூ அதுக்கு ஆட் ஆகும். அப்போ இதையும் மார்க்ஸ் வந்து பேசவே இல்ல.